அற்புதரன்பரின் அடித்தொழவே அவரின் பாதம் அணிதிரள்வோம். இத்தனை ஈகம் வாழ் உயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. அற்புதரன்பரின் அடித்தொழவே அவரின் பாதம் அணிதிரள்வோம். இத்தனை ஈகம் வாழ் உயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. ஆலயமணியின் ஓசையை கேட்போம், ஆயனின் நம்மை கூப்பிட கேட்போம். ஆலயமணியின் ஓசையை கேட்போம், ஆயனின் நம்மை கூப்பிட கேட்போம். ஆவியின் அருளால் அறவழி நடப்போம், அவரின் வார்த்தையை வாழ்வினிலேற்போம். ஆவியின் அருளால் அறவழி நடப்போம், அவரின் வார்த்தையை வாழ்வினிலேற்போம். அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். நாம் அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். அற்புதரன்பரின் அடித்தொழவே அவரின் பாதம் அணிதிரள்வோம். இத்தனை ஈகம் வாழ் உயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. ஆலய கதவு திறந்திட பார்ப்போம், ஆண்டவன் சந்நிதி வணங்கியே நின்றோம். ஆலய கதவு திறந்திட பார்ப்போம், ஆண்டவன் சந்நிதி வணங்கியே நின்றோம். அன்பு கரங்கள் கூப்பிய தொழுவோம், அவரின் அருளால் ஆறுதல் அடைவோம். அன்பு கரங்கள் கூப்பிய தொழுவோம், அவரின் அருளால் ஆறுதல் அடைவோம். அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். நாம் அன்பினில் இணைவோம், அருளில் நிலைப்போம், ஆனந்தமாய் வாழ்வோம். ஆண்டவரே, எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். என் எதிரிகளின் கைகளினின்றும் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்தும் என்னை விடுவித்து காத்தருளும். ஆண்டவரே, என்னை வெட்கமுற விடாதேயும், ஏனெனில் உம்மை கூவி அழைத்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வீரரை போல வாரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கும் நாம் இறைவனுக்குள் வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வரமானது இறைவாக்கினரான எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதில் ஆண்டவருக்கு புகழ் தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார் என கூறப்பட்டுள்ளது. தூய யோவான் எழுதிய நற்செய்தியில் இயேசுவின் மேல் கல்லெறிய வந்த யூதர்களுக்கு என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள், அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்று கூறுவதையும் காண முடிகிறது. எனவே என் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட இருக்கும் இயேசுவின் பாதை தன்னை பற்றி கொண்டு வாழ முயற்சி செய்து ஒரே திரு அவையாக இத்திருப்பலியை பக்தியுடன் பங்கேற்போம். இயேசுவுக்குள் இணைந்து வாழ முனைகின்றேன். அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் பிரசன்னத்திலே நிறைவும் மகிழ்ச்சியும் காணுகின்ற என் சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த காலை கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் இறை அன்புடனும் இறை அருளுடனும் இறை மகிழ்ச்சியுடனும் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளிலே எங்களுக்கு தரப்படுகின்ற செய்தியானது, நாங்கள் தெய்வ பிள்ளைகளாக இருந்து
கடவுளுடைய பணியை பயமின்றி செய்ய அழைப்பு விடுத்து நிற்கின்றது. ஆகவே அதற்கு தேவையான இறை அருள், இறை ஆசிர், இறை ஞானம், இறை தேடல், இறைவனுடன் இணைந்திருத்தல் போன்ற எல்லா வரங்களையும் இந்த திருப்பலி ஊடாக நாங்கள் இறைவனிடம் கேட்டு மன்றாடுவோம். திருப்பலி கருத்துக்கள்: அருள்ராஜா அருள் ஆனந்தம் கிரிசாந்தி அருள்ராஜா என்பவர்களது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், ரோஷான் பிரியா நோவா என்பவர்களுக்கு இறைவன் புரிந்த நன்மை தனங்களுக்காகவும் இந்த திருப்பலி நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இவர்கள் எல்லோரையும் இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்றாடுவோம். இறைவன் தாமே இவர்களுக்கு தேவையானவற்றை அவருடைய சித்தத்தின்படி வழங்கி அவருடைய பாதையில் இவர்களை வழிநடத்தி செல்வாராக. விசேட விதமாக யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் இயேசுவிடம் பிரார்த்திப்போம். இயேசுதாமே இவர்களுடைய பாவங்களை மன்னித்து வான்வீட்டின் கதவுகளை திறந்து வைத்து ஆபிரகாமுடைய மடியினிலே இவர்களை இளைப்பார செய்வாராக. இந்த காலை கல்வாரி பலியை சிறந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள், பாவங்கள், பிறருக்கு எதிராக கட்டிக்கொண்ட செயல்கள், இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள், இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் எங்களுடைய குரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழு மனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உம் மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மொரே மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து. அந்நாள்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது.
படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீரே என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வாழ்க்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரை உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சூழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இறுக்கின, சாவின் கன்னிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கின்றேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைப்பதற்காகவே உன்மேல் கல்லெறிகின்றோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கி கொள்கின்றாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகிற்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கின்றாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார்.
இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். ஜோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யோவான் நற்செய்தி எழுதப்பட்டதற்கான நோக்கம் யாருக்காவது தெரியுமா? யோவான் நற்செய்தி எழுதப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்றால், கிறிஸ்துவின் மேலே எல்லா மக்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக. யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார்களோ அவங்கெல்லாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ அவர்கள் நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் யோவான் நற்செய்தி எழுதப்பட்டது. அதான் முடிவில் நாங்கள் பார்க்குறோம், அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் அப்படின்னு சொல்லி. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு, எல்லா செயலும் இறைவனின் அதியுன்னத மகிமைக்காக மட்டுமே. இன்றைய நாளில் நாங்கள் எதற்காக அழைக்கப்படுறோம் என்று சொன்னால், இயேசுவின் பிள்ளைகளாக அவருடைய பணியை பயமின்றி செய்வதற்காக அழைக்கப்படுறோம். அப்படி நான் இப்படி நினைக்க எனக்கு யார் என்ற முன்னால் வாருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இயேசு சபை துறவியூரார் ஸ்டான் சுவாமி அப்படின்னு சொல்லி நான் மறக்கவே மாட்டேன் இந்த வாழ்க்கையில். ஏன்னா நான் அவரை பார்த்து வளர்ந்தேன். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காகத்தான் வாழுவேன். அவங்களோட நீதி மறுக்கப்படைக்க அவங்களோட நீதிக்காக குரல் கொடுப்பேர், அவங்களோட காணிகளை மீட்டு கொடுப்பேர், அவங்க சிதைக்கப்படைக்க அவங்களுக்கு உரு கொடுப்பேர். அப்படியான ஒரு ஆள் உதவிக்கரம் நீட்டுவேர், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுவேர். அந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என்னெல்லாம் செய்ய இயலுமோ அதெல்லாம் செய்வேன். ஒரு நாள் அவருக்கு போய் வழக்கொண்ட கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போட்டு அவரே இல்லாமல் வயசு போன காலங்களில் கஷ்டப்பட்டு இறந்து போகிறேன். 2021 இறந்து போனது. நான் இந்த கடவுளுடைய பிள்ளைகள் அங்கேக்கே நான் உடனே இவரைத்தான் நான் யோசிக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், திருப்பாடலில் நாங்கள் வாசிக்கிறோம் 82:6 வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால், நீங்கள் தெய்வ பிள்ளைகள், நீங்கள் தெய்வங்கள் என்று குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் தெய்வங்கள் கடவுளின் புதல்வர்கள் அப்படின்னு சொல்லி. யார் இவர்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் நீதிக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் போராடுகின்றார்களோ இவர்கள்லாம். கடவுளுடைய பணி அதுதான், நீதியை உலகிற்கு கொண்டு வாருது. முதலாவது வாசகத்தில் தெளிவுபடுத்துகிறாங்க. அதை எரேமியாவுக்கு வருது கஷ்டங்கள் துன்பங்கள். அவரே போய் சொல்கிறேன், மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன், கடவுள் என்னெல்லாம் சொன்னதோ அவரை கொல்றதுக்காக என்ன செய்கிறாங்க, அவங்க வழி தர்றாங்க. ஆனால் அவர் பயப்படல, ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறேன். நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம்னு சொன்னால், இது எத்தனையாவது தரம் இயேசுவுக்கு கல்லறிய பார்க்குறாங்க? 3வது தரக்கா நினைக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 18 ஒருக்கா, அதுக்கு பிறகு 8வது அதிகாரம் 59வது வசனம். அந்த டைமில் 2 தரக்கா ஏற்கனவே கல்லறிய முயன்றவங்க, இது 3வது தரக்கா. இப்படின்னு சொன்ன என்னத்தை சொல்ல வராங்கன்னு சொன்னால், கடவுளால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் எரேமியாவாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், அவருடைய செத்தப்படிதான் என்ன நடக்கும், எல்லாமே நடக்கும். அடுத்தவர்கள் நினைக்கிற மாதிரி நடக்காது. யாரெல்லாம் அவங்கள கொலைக்களத்துக்கு கொண்டு வராங்களோ அப்போ கொலை செய்யப்படுவாங்க கிடையாது. கடவுள் எப்போ நினைக்கிறீரோ அப்போ தான் அது நடக்கும். ஸ்டான் சுவாமிக்கு அதான் நடந்தது. அவரை பல தடவைகள் கொண்டு போனாங்க, கொல்றதுக்கெல்லாம் திட்டம் திட்டினாங்க. ஆனால் முடியலை. 80 வயசுக்கு மேலே தான்
அவரை கொண்டு போய் போட்டு கொண்டாங்க. அது மட்டும் இல்லை, கஷ்டப்பட்டாங்க. ஆனால் கொல்லணும்னு சொல்லி நினைச்சாங்க, ஆனால் முடியலை. ஏன்னா கடவுளுடைய சித்தம் வரையலை. இயேசு கிறிஸ்துவ கொல்லணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவர்கிட்ட நற்செயலுக்காக சரி, அவர் செய்கிற வேலைகளை பார்த்து போட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இவரே சொல்கிறேன், நான் தான் தந்தையிடம் வந்து வந்தேன், நான் என்னையே நம்புங்க, என்னையே நம்பாட்டிக்கும் பரவாயில்ல, இந்த செயல்களை பாருங்க. கிடையாது, அவங்க நம்பல. என்ன நினைக்கிறாங்க, கொல்லணும்னு சொல்லி பிடிக்க பார்க்குறாங்க, கல்லால் எறிய பார்க்க முடியலை. ஏன்டா டைம் வேறு எல்லாதால முடியலை. கடவுளுடைய சித்தம் அதுபடி தான் நடக்கும். எங்களுக்கும் தான், நாங்களும் கடவுளுடைய பணியை பயமின்றி அவருடைய பிள்ளைகளாக செய்கின்ற பொழுது யாருமே ஒன்றுமே எங்களை செய்ய முடியாது. அவருடைய சித்தம் வரும் மட்டும். அதால் பயப்படாமல் என்ன செய்யலாம், இறங்கி செய்யலாம் அவருடைய வேலையை. ஏனென்று சொன்னால், எங்களுக்கு தந்தை அவர் ஒருவர் தான், அவர் எங்களை பார்த்து கொள்ளுவேன். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இயேசுக்கு இருந்தது, எரேமியாவுக்கு இருந்தது, எல்லாருக்கும், இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஆகவே அந்த நம்பிக்கையை நாங்கள் வளர்த்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய பிள்ளையாக பயமின்றி அவருடைய பணியை நாங்கள் செய்யலாம். அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் கஷ்டம். ஆகவே அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம். கடவுளுடைய பிள்ளைகளாக பயமின்றி அவருடைய பணியை செய்வோம். ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். என்னை பின்பற்றி விரும்பும் எவரும் தன்னலம் திறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று மொழிந்த எம் இறைவா, உமது சொற்படி நடந்து தன்னலம் துறந்து உமது பணியை சிறப்புடன் ஆற்றிக் கொண்டிருக்கும் இக்குருவானவரை உமது திருக்கண் முன் கொண்டு வருகின்றோம். அவர் சிறந்த உடல் நலனோடு நிறைவாக அவர் பணியை தொடர அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிலுவை வாழ்வையே வெற்றி கொண்ட இயேசுவே, எம் வாழ்வில் வரும் துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றி பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இனிமை மிகு இறைவா, எம்மை வெற்றி பாதை நோக்கி வழிநடத்தும் பாடசாலையில் ஆதிபர்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். நீர்தாமே அவர்களை ஆசிர்வாதம் நிறைந்த உம் திருக்கையினால் ஆசிர்வதித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒப்பற்ற செல்வமே இறைவா, நீரே எம் பெரும் செல்வம். ஏனையவைகள் எல்லாம் வரும் குப்பைகள் என கருதும் மன உறுதியை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இம்மந்திகளை பேணி வளர் என்று கூறியே இறைவா, எம் திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் இருபால் துறவிகள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்களுடைய பணிவாழ்வு சிறக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அறிந்தவராக இருக்கின்றவர் ஒருவரே. அவர் எங்களுடைய சிந்தனைகளை தூய்மைப்படுத்தவும், எங்களுடைய எண்ணங்களை அவருடைய எண்ணங்கள் போலாக்கவும், எங்களுடைய தேவைகள் அவருடைய சித்தத்தின்படி எங்களுக்கு அருளவும் செய்வாராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கேட்டு நிற்கின்றோம். ஆமீன். உடல் பொருளாவியெல்லாம் இறைவா உவப்புடன் நான் தருவேன். உழைப்பினில் நான் அடைந்த பலன்களை பணிந்து நின் பாதம் படைப்பேன். பாவமில்லாத இதயத்தையே நான் பரிசாக தர வந்தேன்
இயலாமல் பாவியாய் நின்றேன் உடல் பொருள் ஆவியெல்லாம் இறைவா உவப்புடன் நான் தருவேன். உழைப்பினில் நான் அடைந்த பலன்களை பணிந்தேனின் பாதம் படைப்பேன். அரை படிந்த என் இதயத்தையோ நான் தூயதாய் மீண்டும் பெறுவதுண்டு. உன் அருளாலே இது சாத்தியமாகும். கருணைகள் காக்கும் நாளும் என் நிறைவா என் தலைவா எனையே நான் தருவேன் சரணம் சரணம். உடல் பொருள் ஆவியெல்லாம் இறைவா உவப்புடன் நான் தருவேன். உழைப்பினில் நான் அடைந்த பலன்களை பணிந்து நின் பாதம் படைப்பேன். பாவமில்லாத இதயத்தையே நான் பரிசாக தர வந்தேன். இயலாமல் பாவியாய் நின்றேன் உடல் பொருள் ஆவியெல்லாம் இறைவா உவப்புடன் நான் தருவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் உம் பலிப்பீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்கப்பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சி, எங்கள் அப்போஸ்தலிக்க பலிபாலகர் அன்றன்று எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கே கூடியிருக்கின்ற உமது நம்பிக்கையாளர் அனைவர் மீது உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அன்னை மலர், மாசிலாமணி, ரோசலின், அல்போன்ஸ், கிரேஸ் அருள்சீலி எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மையும் அன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என்மைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளிலே இவருடைய பிள்ளைகளாக இவருடைய பணியை பயமின்றி செய்ய அழைத்து நிற்கின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உலகினில் என் சொந்தம் நீயாக வேண்டும். உள்ளத்தில் நீ வந்து உரையாட வேண்டும். உலகினில் என் சொந்தம் நீயாக வேண்டும். உயிரே, நான் உன்னோடு உறவாட வேண்டும். ஆராத துயர் தீர்க்கும் மறுமருந்தே, அழியாத வானக திருவிருந்தே, வழியாக வா என் வாழ்வினிலே, உயிராக வா என் உடலினிலே. உள்ளமும் மகிழ்ந்திடுமே, ஒரு பொழுதேனும் உன்னை மறந்தால் உயிரும் பிரிந்திடுமே. உயிரே, நான் உன்னோடு உறவாட வேண்டும். உயிரே, நான் உன்னோடு உறவாட வேண்டும். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை இயேசு சுமந்தார். அதனால் நாம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வோமாக. அவர் தம் காயத்தால் நாம் குணமடைந்துள்ளோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு
எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று இறைவனுடைய பிள்ளைகளாக இறைவனுடைய பணியை பயமின்றி செய்யுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. ஆனந்தராகங்கள் பாடிடுவேன், இயேசு அழகான திருநாமம் கூறிடுவேன். மாறாத இறை அன்பு வெள்ளம், அன்பில் ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம். துயர் கோடி என்னை மூடும் வேளை, உந்தன் அருளன்பு என்னை வந்து சேரும். துயர் கோடி என்னை மூடும் வேளை, உந்தன் அருளன்பு என்னை வந்து சேரும். தடை கோடி என் பாதை உயரும், தடை கோடி என் பாதை உயரும். எந்தன் தலைவா உந்தன் பாலிவா, தலைவா உந்தன் பாலை மாறும். ஆனந்தராகங்கள் பாடிடுவேன், இயேசு அழகான திருநாமம் கூறிடுவேன். மாறாத இறை அன்பு வெள்ளம், அன்பில் ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம், ஆறாக பாய்ந்தோடும் உள்ளம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.